வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது ஹூ கேன் பை சீரீஸ். இது ஒரு புது சீரீஸ். இந்த சீரீஸ்னுடைய முதல் வீடியோ இதுதான். நம்ம கார் மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல எல்லா காருமே எல்லாருக்குமே சூட் ஆயிடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்ஜெட் அப்படிங்கிற பேஸ் லைன் வச்சிருப்பாங்க. ஒரு சில செக்மெண்ட் அப்படிங்கிற பேஸ் லைன் வச்சிருப்பாங்க. அதுல முக்கியமா அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் தேவைப்படக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதெல்லாமே அவங்க வந்து ஒரு செக் பாக்ஸஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் டிக் ஆகுதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படிங்கிறனுடைய ஐடியால வந்தது தான் இந்த ஹூ கேன் பை சீரீஸ். ஸோ இன்னைக்கு இந்த ஹூ கேன் பை சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய கார் மாருதி சுசுகினுடைய பிரெஸா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளக்இன் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்த ஆட்டோ கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றோம். இது என்ன அப்படின்னா, ரெகுலர் பேசிஸ்ல உங்ககிட்ட இன்ட்ராக்ஷன் நேர்லயோ இல்ல போன்லயோ இல்ல த்ரூ கமெண்ட்ஸ்லயோ இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஃபீல் ஆன ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து ரெண்டு விஷயத்த பேஸ் லைனா காமனா வச்சிருக்காங்க. ஒன்னு, என்ன பட்ஜெட்ல வாங்கணும் அப்படிங்கிறது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 15 லட்ச ரூபாய் பட்ஜெட் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு 1 lakh பிளஸ் ஆர் மைனஸ்ல அவங்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் அதை மீறி போறதுக்கு அவங்க ரெடியா இல்ல. அதே மாதிரி இப்போ அவங்க செக்மெண்ட் வச்சிருக்காங்க. இப்போ சப் 4 மீட்டர் செக்மெண்ட் பாக்குறாங்க அப்படின்னா அதை மீறி போறதுக்கும் அவங்க ரெடியா இல்லை. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்குள்ள அந்த பட்ஜெட்டுக்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தான் அவங்க வந்து அலசி ஆராய்ஞ்சு காரை வந்து செலக்ட் பண்றாங்க. பட் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு சப் 4 மீட்டர் செக்மெண்ட்ல மொத்தம் 21 கார் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அதுல அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு 5-6 கார்களை அவங்க வந்து எல்லா ஷோரூம்லயும் ஏறி இறங்கி அந்த கார்ஸை அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷனுக்கு வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது தேவைப்படுது. மினிமம் 1 மாசம் 1.5 மாசம் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ஒரு 5 to 6 வீக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த டைம் ஃப்ரேமை குறைக்கிற மாதிரி நம்ம ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியாதான்னு யோசிச்சப்போ வந்தது தான் இந்த ஆட்டோ கனெக்ட்னுடைய ஐடியா. இந்த ஆட்டோ கனெக்ட்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு மைக்ரோ ஆட்டோ எக்ஸ்போ. அது என்ன இருக்கும் அப்படின்னா, அதனுடைய எடிஷன் 1 தான் இப்போ நாம இந்த மே மாசத்தினுடைய எண்டில் நம்ம பண்றோம். வர்ற மே 31 அண்ட் ஜூன் 1 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு நம்ம YMCA ராயப்பேட்டா கிரவுண்ட்ஸ்ல இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இதுல நான் சொன்ன மாதிரி இந்த சப் 4 மீட்டர் SUV அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய 21 கார்களும் லைனப்ல இருக்கும். வித் ஒரு டெஸ்ட் டிரைவ் ஃபெசிலிட்டியோட இருக்கும். அதாவது உங்களுக்கு டெமோ கார்ஸும் இருக்கும், வெளியில உங்களுக்கு அந்த டெஸ்ட் டிரைவ் கார்ஸுமே இருக்கும். ஸோ உள்ள வந்து நீங்க கார்ஸை பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெளியில வந்து நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கார்ஸை டெஸ்ட் டிரைவ் பண்ணலாம். அண்ட் உள்ள உங்களுக்கு அந்த ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னன்றதை அனலைஸ் பண்ணலாம். அண்ட் ஏற்கனவே கார் வச்சிருந்தீங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கார் பையருக்கு உண்டான எல்லா விஷயங்களும் ஒரே லொகேஷன்ல ஒரே நாளில் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்தது தான் இந்த ஆட்டோ கனெக்ட் அப்படிங்கிற ஐடியா. ஸோ இதுக்காக தான் எல்லா பிராண்ட்ஸ் கிட்டையும் பேசி, எல்லா டீலர்ஸ் கிட்டையும் பேசி, இன்னும் கூட பேச்சுவார்த்தை போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ ரொம்பவும் வந்து ஸ்ட்ரெயின் எடுத்து தான் இந்த விஷயத்தை நாம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம். சப்போர்ட் இல்லாமல் புல் ஆஃப் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டுக்காக நம்மளுடைய ஃப்ரெண்டு கார்பால் விக்னேஷ், ஸோ அவருமே கூட இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் தான் கார் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வச்சு. ஸோ அவங்க கூட ஒரு கொலாபரேஷன்ல பண்ணக்கூடிய இந்த ஆட்டோ கனெக்ட் ஈவெண்ட் வர்ற மே 31 அண்ட் 1 நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய YMCA ராயப்பேட்டா கிரவுண்ட்ஸ்ல நடக்குது. எல்லா சப் 4 மீட்டர் SUVல இருக்கக்கூடிய 21 கார்களும் அங்க லைனப்ல இருக்கும். உங்களுக்கு கார் பையிங்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல கிடைக்கிற மாதிரி நாங்க இந்த ஈவெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இந்த ஈவெண்ட் வந்து உங்களுடைய அந்த பையிங் ப்ராப்ளம்ஸை, பையிங்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி ஒரு பேக்கேஜா கொடுக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி ஃப்ரீ ஈவெண்ட் தான். பட் ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் வச்சிருக்கோம். அது வந்து இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அந்த ஃபார்ம்னுடைய லிங்க் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, நீங்க என்ன கார் பாக்குறீங்க அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த 21 கார்ஸ்ல நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய கார்ஸை வந்து அதுல நீங்க டிக் பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சாட்டர்டே சண்டே தான் நடக்குது. அது மே 31 அண்ட் ஜூன் 1 சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு தான். பட் இருந்தாலுமே கூட அதில் உங்களுக்கு டைம் ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ எந்த டைமுக்கு நீங்கள் வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 10 to 12 உங்களுக்கு மார்னிங்கில் வசதியாக இருக்குமா, இல்லை ஈவினிங்கில் உங்களுக்கு வசதியாக இருக்குமா, அந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபண்டிங் பார்க்குறீங்களா, இதெல்லாம் எது கேட்குறோம் அப்படின்னா, இவ்வளோ பேர் ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஒரு பர்டிகுலர் காரை பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ டீலர்ஷிப்பும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, பிராண்ட்ஸும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அந்த காரை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, நீங்கள் என்னென்ன ரிக்வயர்மெண்ட்டோட இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஃபார்ம் வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்மை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஹூ கேன் பை சீரீஸ்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் திங், பிரெஸா அப்படிங்கிற கார் வந்து உங்களுக்கு மாருதி சுசுகி அப்படிங்கிற பிராண்டோடையது. மாருதி சுசுகி நம்ம ஊர்ல கார் பையிங்ல நம்ம லோக்கல் மளிகை கடையில போய் ஒரு 1 கிலோ வெங்காயம், ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்குற மாதிரியான ஒரு பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல, பேசிக்கா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல அண்ட் என்னுடைய ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே ஒரு மாருதி கார் கண்டிப்பா இருந்திருக்கும், ஆர் ஈவன் இப்பவும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராண்டு தான். அண்ட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கார் மார்க்கெட்டில்
நம்பர் 1 செல்லிங் பிராண்டாக இருக்கிறது மாருதி சுசுகி தான். அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். அவங்களுடைய ரிலையபிலிட்டி, ப்ரைஸ் பாயிண்ட்டு, அண்ட் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வெஹிக்கிள்ஸில் அந்த அளவுக்கான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இல்லை, அண்ட் சர்வீஸ் காஸ்ட் கம்மி அப்படிங்கிற ஒரு மேஜர் இம்ப்ரெஷன் மக்கள் மத்தியில் இருக்குது. பட் ஆஃப்லேட் அவங்களுடைய கொஞ்சம் ஹையர் வேரியன்ட்ஸ்லாம் போகும்போது கொஞ்சம் சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டாக்குமே இருந்தாலுமே கூட மற்ற பிராண்ட்ஸுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மாருதி சுசுகியினுடைய சர்வீஸ் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டாக் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் அவங்களுடைய ப்ராடக்ட் ரேஞ்ச் வெரைட்டி, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா த லீஸ்ட் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய கார் மாருதி கிட்ட தான் இருக்குது. ஆல்டோலேருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய கிராண்ட் விட்டாரா ஆர் டொயோட்டா கிட்டேருந்து அவங்க வாங்கி வைக்கக்கூடிய அந்த இன்விக்டோ வரைக்கும் அவங்களுடைய ப்ராடக்ட் ரேஞ்ச் எடுத்திங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு 40 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுடைய ப்ராடக்ட் ரேஞ்ச் இருக்குது. அண்ட் அந்த ப்ராடக்ட் ரேஞ்சை 2ஆக பிரிச்சு அரினால வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ்க்கான ஒரு பொசிஷனிங்கும், நெக்ஸால வந்து ஒரு ப்ரீமியம் பொசிஷனிங்கும் வச்சு ஒரு 2 பிராண்டடாக அவங்க வந்து பொசிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஓவர்லாப்பிங், அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராடக்ட்டுக்குமே ப்ரைஸிங்கும் சரி, ஃபீச்சர்ஸும் சரி, ஓவர்லாப்பிங் இருக்குன்றதுனால அப்படி பிரித்து வச்சுருக்காங்க. பட் எனிவே அது வந்து உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ பிரெஸாக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, பிரெஸா அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அரினால இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அண்ட் பிரெஸானுடைய டைமென்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குனே செதுக்கப்பட்ட அந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வரக்கூடிய கார் தான் பிரெஸா. ஸோ பிலோ 4 மீட்டர்ஸ் லெங்த்தில் இருக்கக்கூடிய கார். ஆனால் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸான கேபின் இருக்கக்கூடிய ஒரு சப் 4 மீட்டர் அப்படின்னா நான் கண்டிப்பாக பிரெஸாவை தான் சொல்லுவேன். இந்த கார் கன்சல்டேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வேணும், ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலி, ஆனால் எங்களால் சப் 4 மீட்டர் தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிரெஸாவை தான் நம்ம வந்து பொசிஷன் பண்ணுறது வழக்கம். ஏன் அப்படின்னா ரியர் சீட்டில் ஒரு 3 பேர் வந்து தாராளமாக உட்காரலாம். மற்ற சப் 4 மீட்டர் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பெஞ்ச் டைப் சீட்டாக இருக்கும், பெருசாக காவுடான சீட்டாக இருக்காது, அதாவது ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸாக இருக்காது. அதனால் சென்ட்ரல் பேசஞ்சரும் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலாம், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். அண்ட் அந்த ரியர் டோர் இருக்குல்ல, இந்த டோர் இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வ் வச்சு இல்லை, இந்த கர்வேச்சர் இல்லாமல் அது வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு ஸ்கொயர்டு ஷேப்டு டோராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர்ட் ஷேப் டோராக இருக்கும்போது ரியர் சீட்டில் உட்காரது எந்திரிக்கிறதுன்றது ஈஸியாக இருக்கும். தலையை வந்து நம்ம மைண்ட் பண்ணி உட்கார வேண்டாம், மைண்ட் பண்ணி எந்திரிக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு ரியர் சீட் ஃபோக்கஸ்டான ஒரு காராக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரியர் சீட்டில் உங்களுக்கு ஏசி பாயிண்ட்ஸ் இருக்குது. அது போக உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸுமே கூட கொடுத்துருக்காங்க, வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடவே கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரியர் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா பிரெஸா வந்து கொடுக்குது. அண்ட் மாருதி சுசுகியினுடைய ரிலையபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எஸ், மாருதி சுசுகி தான் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராண்டாக இருக்காங்க நம்மளுடைய மாஸ் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில். அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க்கும் சரி, நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து லடாக் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே போனாலும் உங்கள் கார் வந்து ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அண்ட் அது போக மாருதி சுசுகியினுடைய ஒரு மேஜர் ப்ளஸ் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம், ஓஇஎம் ஸ்பேர்ஸ் வந்து ஈஸிலி அவைலபிள். அதாவது செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேடை நம்ம வந்து வெளி மார்க்கெட்டில் வாங்குகிற அவசியம் அப்படிங்கிறது மாருதி சுசுகியில் இருக்காது. மற்ற பிராண்ட்ஸில் ஓஇஎம் பார்ட்ஸ் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. வெளியில் வந்து செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி வாங்கி மக்கள் யூஸ் பண்ணுறத நிறைய இடங்களில் பார்க்க முடியுது லோக்கல் மெக்கானிக் ஷாப்ஸில். பட் மாருதி காசு வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எம்ஜிபி ஸ்பேர்ஸ், மாருதி ஜென்யூன் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஓஇஎம் பார்ட்ஸ் ஈஸியாக வெளியில் கிடைக்கும். மாருதியே ரெஜிஸ்டர்டு டீலர்ஸ், வெண்டர்ஸ் வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட்ஸ் கிடைக்கும்போது லோக்கல் மெக்கானிக்ஸ் வந்து ஈஸியாக அதை வந்து அட்டன் பண்ண முடியுது. வித் ஓஇஎம் பார்ட்ஸ்ன்றதுனால நம்மளும் அது ஜென்யூன் பார்ட்ன்றதுனால ப்ராப்ளம் வராது அப்படின்னு நம்ம வந்து வாங்கி போட முடியுது. அண்ட் வெளியில் கிடைக்கிற அந்த எம்ஜிபி பார்ட்ஸுமே கூட ரொம்பவும் சீப்பான, அதாவது சீப்புன்னு சொல்ல முடியாது, அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸிங்கில் தான் மாருதி வந்து ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டேர்மாக ஒரு ப்ராடக்டை, ஒரு காரை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறப்போ, ஸோ ஒரு 10 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு டவுன் த லைன் ஒரு 10 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த காரை வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சர்வீஸ் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும், பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போது அஃபோர்டபுளான விஷயமா இருக்கணும், ஈஸிலி அவைலபிளான விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறப்போ மாருதி சுசுகி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் நிற்கிது. ஸோ அது பிரெஸா வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பேஸ், ஃப்ரண்ட் சீட்டும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஃப்ரண்ட் சீட்ஸாக இருக்குது. 2 சீட்ஸுமே ரியர்லேயுமே கூட 3 பேர் வந்து ரொம்ப கிராம்ப்டாக உட்காராமல் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார முடியுது. அண்ட் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 328 லிட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 330 லிட்டர்ஸ் கிட்டக்க உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்குதுன்றப்போ ஒரு 4 பேருடைய லக்கேஜ் ஒரு 3-4 டே ட்ராவலை வந்து ஈஸியாக அகாமடேட் பண்ணுற மாதிரி
கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு கே சீரிஸ் இன்ஜின் கொடுக்குறாங்க. ஒரு 1.5 லிட்டர் 1468 சிசின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 1.5 லிட்டரில் கே சீரிஸ் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. அந்த ஒரு இன்ஜின் மட்டும் தான் வருது. அதாவது ப்ரீ 2020s பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு டீசல் இன்ஜின் ஒன்று வந்துட்டு இருந்தது. நம்ம இந்தியானுடைய தேசிய இன்ஜின்னு சொல்கிறேன் அந்த இன்ஜின். அதனால பிரெஸா வந்து ரொம்பவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருந்தது. பட் தென் 2020க்கு அப்புறமா மாருதி வந்து டீசல் இன்ஜின்ஸ் வந்து கைவிட்டாங்க, ஒன்லி பெட்ரோல் இன்ஜின்ஸ்க்கு போயிட்டாங்க. இந்த கே சீரிஸ் இன்ஜினும் ரொம்பவும் ரிஃபைன்டான ரிலையபிளான இன்ஜினாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ப்ரூவன் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் வைங்களேன். ஸோ அந்த கே சீரிஸ் இன்ஜின் வந்து உங்களுக்கு ஒரு 100 பிஹெச்பி 101 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணது, 136 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊருக்கு 100 பிஹெச்பிங்கிறது தாராளமாக போதுமான விஷயம். அண்ட் அந்த இன்ஜின் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஆப்ஷனில் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஒன்று மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ரெகுலராக வாங்குறது, அண்ட் அது போக உங்களுக்கு 6 ஸ்பீடில் 80 கொடுக்குறாங்க. அதாவது இந்த 21 கார்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா சப் 4 மீட்டர் செக்மெண்ட்ல, அந்த செக்மெண்ட் அந்த 21 கார்ஸ் லைனப்ல இந்த பிரெஸால மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா உங்களுக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கூட 80 ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், அதாவது டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கூட பேர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரே கார் வந்து இந்த பிரெஸாவாக தான் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா மாருதியில் இன்னொரு கார் இருக்குது இந்த சப் 4 மீட்டரில், ஜிம்னின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் நெக்ஸால பொசிஷன் பண்ணுறாங்கல்ல. அதில் வந்து உங்களுக்கு இதே 1.5 லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின் தான். அதில் K15B இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனுடைய இம்ப்ரூவ்டு வெர்ஷன் இன்ஜின் தான் இந்த பிரெஸால K15C அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் பிரெஸால உங்களுக்கு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கூட பேர் பண்ணியிருப்பாங்க. அதே இது ஜிம்னியில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கூட தான் பேர் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அதனுடைய அந்த டூலிங் கிட் வந்து உங்களுக்கு 4 வீல் டிரைவுக்கான அந்த டிரான்ஸ்ஃபர் கேஸ் மவுண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்களால அந்த 4 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் தான், அது வந்து ஒரு ஓல்டு டெக்கு. K15C சீரிஸ் இன்ஜின் கூட அவங்களால பேர் பண்ண முடியல. ஸோ K15B சீரிஸ் கூட தான் ஜிம்னியில் அவங்க பொசிஷன் பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து உங்களுக்கு ரியர் வீல் டிரைவ் லே அவுட்டில் தான் இருக்கும் ரெகுலராக நீங்கள் 2 வீல் செட்டப்பில் காரை வந்து டிரைவ் பண்ணும்போது. ஸோ அதை வந்து ஒதுக்கி வச்சிருவோம், அது ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட். அதை தவிர மற்ற 20 கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரெஸால மட்டும்தான் உங்களுக்கு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் கூட இந்த 6 ஸ்பீட் 80யோட வருது. ஸோ இது யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற நம்மளுடைய கோர் பேஸுக்கு வந்தோம் அப்படின்னா சிட்டி டிரைவ் தான் நிறைய பண்ண போறீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டர்போ இன்ஜின்ன்றது தேவையில்லை. ஸோ மினிமம் நீங்கள் வந்து ஒரு 2000 RPM போகும்போது தான் அந்த டர்போ ஸ்பூல் ஆக ஆரம்பிக்குது. ஒரு 1750 to 2000 RPMல டர்போ ஸ்பூல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதனுடைய அவுட்புட் நீங்கள் எடுக்கும்போது 3500 RPM வரைக்கும் போனீங்கன்னா தான் அந்த டர்போனுடைய அந்த எஃபெக்ட் அவங்களால உணர முடியும். ஸோ லாங் அதிகமாக போகிறவங்களுக்கு டர்போ இன்ஜின் வந்து சூட் ஆகும். பட் சிட்டி டிரைவ் தான் பண்ண போறீங்கன்றப்போ உங்களுக்கு எதுக்கு டர்போ அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் வருது. நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 1 லிட்டர் இன்ஜினில் டர்போ போட்டு அந்த ஒரு பவர் ரேஞ்சை வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றாங்கன்றதுனால டர்போவோட தான் வாங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனோட கிடைக்குது. பட் பிரெஸால வந்து மாருதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 1.5 லிட்டர் இன்ஜின் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடாக தான் வச்சிருக்காங்க. அண்ட் அது வந்து ப்ராப்பர் 4 சிலிண்டர் ஓல்டு டெக் இன்ஜின். அது வந்து ஒரு டியூவல் ஓவர் ஹெட் கேமோட ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு ரெகுலர் பெட்ரோல் இன்ஜின். உங்களுக்கு அது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேணும்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லை 6 ஸ்பீட் 80ல் வாங்கினீங்கன்னா சூப்பர். அந்த 80க்கு உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸோட ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் அது வந்து டார்க் கன்வெர்ட்டர்ன்றதுனால உங்களுக்கு அந்த மேனுவல் மோட் ஆர் ஸ்போர்ட் மோடில் போட்டிங்க அப்படிங்கிறப்போ ஒரு கியரை விட்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை மேனுவல் கியர் பாக்ஸில் நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி டிரைவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெப்பி டிரைவிங் வேணும் அப்படின்னாலும் டார்க் கன்வெர்ட்டர் இருக்குன்றதுனால அந்த கியரை விட்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுனால கண்டிப்பாக டார்க் கன்வெர்ட்டருக்கு தம்ஸ் அப் தான். அந்த காம்பினேஷனில் வேறு எந்த கார்லையும் இல்லை அப்படிங்கிறதையும் முக்கியமாக பார்க்கணும். அண்ட் இன்னொன்று, இன்னைக்கு கார் பையிங்கில் ஒருத்தராக போய் கார் பார்க்காதீங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் வந்து கார் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ அவர் மட்டும் போய் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ புக்கிங்கை பண்ணிட்டு வந்துடுறது இல்லை. நம்மக்கிட்ட கார் கன்சல்டேஷன் பண்ணுறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் கார் பிடிச்சிருந்தப்போ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் காரை பார்க்க போகும்போது ஃபேமிலியை கூட்டிகிட்டு போங்க. ஸோ ஏன் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபேமிலியில் எல்லோரும் ஒரே சைஸில் இருக்க மாட்டோம் இல்லையா. ஒருத்தர் வந்து 6 ஃபுட்டராக இருப்பீங்க, ஒருத்தர் வந்து 5 ஃபுட்டராக இருப்பீங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கா, அவங்களுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கா, அவங்கள என்கேஜ் பண்ணுற விஷயங்கள் இருக்கா, இதெல்லாமே வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அதனால் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிசிஷனை மேக் பண்ணுங்கள், புக்கிங்கை போடுங்க அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஸோ நம்மளுடைய இந்த ஆட்டோ கனெக்ட் ஈவெண்ட்டுக்கு கூட நீங்கள் தனியாக வராதிங்க, ஃபேமிலியோடு வாங்க. அப்போ தான் உங்களால் அந்த ஃபுல்ஃபில்டாக பார்க்க முடியும். ஏன்னா ஒரு 4 காரை பார்க்குறீங்கன்றப்போ 4 கார்லேயும் உட்காந்து பார்க்கும்போது, ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது, ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒவ்வொருத்தருக்கான ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு நீட் இருக்கும்ல, ஒரு இது இருந்தால் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது ஃபுல்ஃபில் மேக்ஸிமம் எந்த காரில் உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரை வந்து புக் பண்ணுறது வாங்குறது அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பிரெஸாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பேசணுன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க வித் டிஆர்எல்ஸோட வந்துடுது. அண்ட் ரியர் டெயில் லேம்பும் உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துட்றாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸு டாப் அண்ட் மாடல் போகும்போது உங்களுக்கு அந்த டைமண்ட் கட்டில் டூயல் டோனில் அலாய் வீல்ஸும் வந்துடுது. அண்ட் இன்டீரியர்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி குழந்தைங்க வந்து இந்த சன்ரூஃப் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ பேனராமிக் சன்ரூஃப் கிடையாது பிரெஸாவில், பட் ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்குது. ஆக்சுவலாக அது போதுமானது தான் நம்ம ஊருக்கு. பட் தென் அகைன் சொல்கிறேன், இந்த சன்ரூஃபில் குழந்தைங்கள மேலே ஏற்றி நிற்க வைக்காதீங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெயின், இப்போ நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது சென்னையில், மே மாதத்தில் மழை பெய்யுது. நாங்களே பயந்துட்டு தான் இருக்கோம், மே 31 வந்து மழை வந்துடக்கூடாது அப்படின்னு. எனிவே இந்த மாதிரி மழை பெய்யும் போது நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அதில் எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்துடுது. அண்ட் அது போக இந்த ஹெட்ஸ் அப் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம இங்கே எம்ஐடியில் பார்க்குற விஷயத்த நம்ம கண் எடுக்காமல் பார்க்குறதுக்காக அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படியே ரோட்லேயே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. அந்த ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே வந்து மாருதி வந்து நிறைய கார்களில் கொடுக்குறாங்க, ஃப்ராங்ஸு, பிரெஸா இதிலலாம். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த பிரெஸாவில் இந்த ஹெட்ஸ் அப் டிஸ்பிளேவும் வந்துடுது. அண்ட் டிரைவ் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ஸ் கொடுக்கறதுக்காக 360 டிகிரி கேமரா வந்துடுது. அண்ட் மாருதினுடைய அந்த ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன் ஒன்றும் கொடுத்துட்றாங்க. அண்ட் அந்த ஸ்க்ரீன் கூட உங்களுக்கு ஆர்கமேஸ்னுடைய சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் வந்து பேர் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எனிவே அது வந்து டிபெண்ட்ஸு, இந்த சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், மைலேஜாக இருக்கட்டும், இதெல்லாமே பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு மியூசிக் பிடிக்கும், ஒரு சிலருக்கு மியூசிக் பிடிக்காது, ஒரு சிலர் எஃப்எம் மட்டும் தான் கேட்பாங்க, ஒரு சிலர் எஃப்எம்ஏ கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எனிவே மைலேஜும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதை பொறுத்து தான். அதனால தான் நம்மளுடைய ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக நான் மைலேஜை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து பிலோ 80ஸ்லேயே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப பெப்பியாக ஓட்டக்கூடிய ஆளாக இருப்பாங்க, 100+ ஓட்டுவாங்க, ஸ்போர்ட்டியாக ஓட்டுவாங்க. ஸோ மைலேஜ் வந்து அவங்களுடைய டிரைவிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபடுதுன்றதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எஸ்ப்ரெஸோ இருக்குல்ல, அந்த எஸ்ப்ரெஸோவை நான் ஓட்டும்போது எனக்கு 20+ கிடைக்குது. அதே இது என்னுடைய பிரதர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஓட்டும்போது 17 தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் கார் அவங்களுடைய டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாறுதுன்றப்போ, மைலேஜ் டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்றப்போ, அதை பற்றி நம்ம பெருசாக சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன இன்புட் கிடைக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் அதை வந்து நான் பெருசாக மைலேஜை பற்றி நான் ரொம்ப இன்வால்வ்டாக பேசுகிறது கிடையாது. அது போக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டெக் சேவி விஷயங்களுக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் இதெல்லாமே உங்களுக்கு வந்துடுது. அண்ட் ஃபீச்சர்ஸுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா, இன்றைக்கி கார் பையர்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது காரில் என்ன மாதிரியான சேஃப்டி விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு. யூஸ்வலாக மாருதி கார்ஸ் வந்து ஒரு டின் கேன் அப்படியே இடித்து அப்படியே க்ரஷ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டு தான். பட் அதில் என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த மற்ற பிராண்ட்ஸுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மாருதியினுடைய அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஆப்ரேஷனும் சரி, அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் சரி, 4 லேக்லேருந்து அவங்க கொடுக்கும்போது ஒரு 8 லேக் ப்ராடக்டில் சேஃப்டிக்கான விஷயங்கள் பெருசாக அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தது. பட் எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு இல்லை, பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ஈவன் நம்ம ஆட்டோமொபைல் ஃபீல்டாக இருக்கட்டும், மக்கள் தான் பாஸ். ஸோ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, மக்கள் என்ன கேட்குறாங்களோ, அதாவது ஒரு மாஸ் க்ரௌடு வந்து கேட்க ஆரம்பிச்சாங்கன்றப்போ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் மாறுவாங்க. அப்படிதான் இந்த சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்த ஆஃப் லேட் ஒரு 5 to 8 இயர்ஸாக மக்கள் வந்து சேஃப்டி விஷயங்கள் அதிகமாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ் அண்ட் மாடல்ஸ் ப்ராடக்ட்ஸுக்கு மாறுறாங்க அப்படிங்கிறத மாருதி சுசுகி உணர்ந்து அவங்களால எடுத்த உடனே அவங்களுடைய பிளாட்ஃபார்மையோ ஷீட் மெட்டலையோ மாற்றிட முடியாது. அப்படி ஆர்என்டிக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணதுக்கப்புறமா அவங்களால அதை ஃபுல்லாக ரீவேம் பண்ணி ஒரு சேஃப்டி விஷயங்கள் அப்படின்னு பண்ண முடியாது. ஸோ சேஃப்டியில் 2 விஷயம் இருக்குது பேசிக்காக, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஆக்டிவ் சேஃப்டி விஷயங்கள், அதாவது காரோடைய பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு ரிஜிடாக இருக்குது, காரினுடைய மெட்டலில் எந்த அளவுக்கு ஹை டென்சைல் ஆர் அல்ட்ரா ஹை டென்சைல் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கார் மேக் பண்ணும்போதே அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்து அதை வந்து அவங்க பண்ணிடணும். பட் அதுக்கப்புறமா இந்த சேஃப்டி விஷயங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுன்றது பேசிவ். ஆக்டிவ் விஷயங்கள் பாடியில் இருக்கிறது, பேசிவ் விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஏர் பேக்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது, இந்த ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமு, ஏபிஎஸ், இபிடி, இந்த பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பேசிவ் விஷயங்கள். ஸோ அப்படி 2 ஏர் பேக்ஸ் வந்துட்டு இருந்த பிரெஸாவில் இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் எந்த வேரியன்ட் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க.
ஆக்சுவலாக மாருதி வந்து அக்ராஸ் த ரேஞ்ச் வந்து 6 ஏர் பேக்ஸை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் வேகனாரில் வந்துச்சு, ஈகோவில் வருது, ஆல்டோ எஸ்ப்ரெஸோ இது எல்லாத்துலேயுமே கூட கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிரெஸால 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக வந்துருது நீங்கள் எந்த வேரியன்ட் வாங்கினீங்கனாலுமே கூட. அடுத்தது இந்த வேரியன்ட்ஸ் அண்ட் ப்ரைசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கார் வந்து ஒன்லி பெட்ரோல் ஆப்ஷனில் மட்டும்தான் வருது. பட் தென் டீசல் இல்லைன்னு சொன்னல, அதுக்கு பதிலாக மாருதி வந்து சிஎன்ஜியில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. எஸ், பிரெஸாவும் நீங்கள் சிஎன்ஜியில் வாங்கிக்கலாம். ஸோ நிறையா யூசேஜ் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து சிஎன்ஜி போகிறதுன்றது ஓகேவாக இருக்கும். அண்ட் சிஎன்ஜி ஆப்ஷனில் வாங்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கிடையாது. மேனுவல் கியர் பாக்ஸில் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் சிஎன்ஜி கிட்டோட நீங்கள் வந்து வாங்க முடியும். ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிஎன்ஜி மாருதி கொடுக்குறதில்ல. ஸோ அந்த பேரிட்டி அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேணும்னா பெட்ரோல் தான் வாங்கணும், மேனுவல் வேணும்னா நீங்கள் பெட்ரோலும் வாங்கிக்கலாம், இல்லை பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜியும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி ஒன்று கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோன்னா எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ அண்ட் விஎக்ஸ்ஐயில் ஏடி இருக்குது, விஎக்ஸ்ஐயில் சிஎன்ஜி இருக்குது. அண்ட் அடுத்தது ZXi இருக்குது, ZXiயில் உங்களுக்கு சிஎன்ஜி இருக்குது, ஏடி இருக்குது. அண்ட் அது போக ZXi ப்ளஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு வேரியண்ட்டு. அந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வாங்கிக்கலாம், ஏடியில் வாங்கிக்கலாம், ஆனால் சிஎன்ஜி கிடையாது. ஸோ டாப் எண்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சிஎன்ஜி கிடையாது. அந்த இடத்துலையும் ஒரு பேரிட்டி பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்குது, அதில் வேரியன்ஸ் அதிகமாக இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது, அது ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுது. அப்படின்னாலும் மேனுஃபேக்சரர் ஒரு சில விஷயங்கள் லிமிட் பண்ணுறாங்க. டாப் அண்ட் வேரியன்ட் வாங்குறவங்களுக்கு நாங்கள் இங்கே சிஎன்ஜி கொடுக்க மாட்டோம், ஆர் சிஎன்ஜியில் வாங்குறவங்க டாப் அண்ட் வேரியன்ட் வாங்க மாட்டாங்க அப்படின்னு மேனுஃபேக்சர் நினைக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனிவே இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரெஸாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 10.4 lakhs அப்படிங்கிற ஒரு பேஸ் ப்ரைஸ், எல்எக்ஸ்ஐ வந்து 10.4 lakhsல வந்து ஸ்டார்ட் ஆகுது, எக்ஷோரூம் ப்ரைஸ் சொல்கிறேன். அண்ட் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 17.5 lakhs எக்ஷோரூம் ப்ரைஸ் வரைக்கும் போகுது. இப்போ இன்னைக்கு தேதிக்கு எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப பெரிய பேண்ட்வித்தோடு வச்சுருக்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கியானுடைய சிராஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அதுவும் சப் 4 மீட்டரில் வர கார் தான். அதுவும் உங்களுக்கு 9 lakhsல வந்து 22 lakhs வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 9 lakhs சிராஸை வாங்கிடலாம், அது போக மீதி கேஷ் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் பேண்ட்வித்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுக்கு இது வந்து ஒரு 10.5 lakhsலேருந்து 17.5 lakhs வரைக்கும் எக்ஷோரூம் ப்ரைஸிங்கில் இருக்குது. வேரியன்ட்ஸை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றப்போ உங்களுடைய ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வரக்கூடிய வேரியண்ட்டை முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு காரோட கம்பேர் பண்ணுவீங்கள்ல, அந்த காரு அந்த ப்ரைஸ் பேண்ட்வித்தில் உங்களுடைய பட்ஜெட்டில் வரக்கூடிய அந்த கார் அந்த வேரியண்ட்டினுடைய ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க, காமனாக இல்லாத விஷயத்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஹிக்கிளில் வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது, ஒரு வெஹிக்கிளில் ஏடாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எது முக்கியம்னு தோணுது? சம்மரில் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் தான் முக்கியம், ஏடாஸ்ன்றது பெருசாக நம்ம சிட்டியில் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம சிட்டியில் மட்டும் தான் வெஹிக்கிள் ஓட்டுறோம் அப்படிங்கிறப்போ வென்டிலேட்டட் சீட் இருக்கிற ஆப்ஷனை வாங்குறது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து வேரியண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றதுக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பிரெஸா யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 5 people இருக்கக்கூடிய ஃபேமிலி சப் 4 meter SUV தான் அவங்களுடைய பட்ஜெட் ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்படிங்கிறப்போ கண்ணை மூடி நீங்கள் பிரெஸா போயிடலாம். ட்ரபிள் ஃப்ரீயான வெஹிக்கிள். ஸோ மாருதினுடைய ரிலையபிலிட்டி, ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி, லாங் டேர்மாக வச்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டியோட உங்களுக்கு பிரெஸா வந்து ஆப்ஷனாக கிடைக்குது. அண்ட் சிட்டி டிரைவிங் தான் அதிகமாக பண்ணுறீங்க, உங்களுக்கு டர்போ இன்ஜின் தேவையில்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக NA 4 cylinder பெட்ரோல் இன்ஜின் போதுமானது. அண்ட் நிறைய பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 3 cylinder கொடுக்குறாங்க. 3 cylinderனால ட்ரபிள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு நம்ம வந்து ஒரு 15 lakh 18 lakh கொடுத்து வாங்குகிறோம், ஒரு 3 cylinder இன்ஜின் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு நெருடல் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு இதில் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு 4 cylinder கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு AMT தான் கொடுக்குறாங்க. AMTங்கிறது ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் ஒரு ஆக்சுவேட்டர் சிஸ்டம் கொடுத்து உங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் டார்க் கன்வெர்ட்டருங்கிறது ஒரு கன்வென்ஷனலான ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு ப்ரூவன் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுங்கிறதுனால அது ஓகே. அண்ட் இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் DCT போகணும். DCT போகிறீங்கன்றப்போ ஒரு 80,000-90,000 kilometers போனதுக்கப்புறமா ஓட்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளச் சிஸ்டமில் கொஞ்சம் ஒர்க் வரும், அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கம்பேர்ட் டு டார்க் கன்வெர்ட்டர் ஆர் AMT. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதும் இதில் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸுங்கிறது ஒரு கன்வென்ஷனலான ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். ஸோ NA அண்ட் டார்க் கன்வெர்ட்டரோட கொடுக்குறாங்க, ஸ்பேஷியஸாக இருக்குது, மாருதினுடைய ரிலையபிலிட்டி இருக்குது. பட்
டிசைன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓல்டு டிசைன் தான். என்னதான் இப்போ இருக்கக்கூடிய பிரெஸா வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன் தான் அப்படின்னாலுமே கூட ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் ஓல்டு டிசைனாக ஃபீல் ஆகுது, ஒரு பாக்ஸி டிசைனாக ஃபீல் ஆகுது. ஏன்னா காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து டிசைனில் கொஞ்சம் அள்ளி தெளிக்கிறாங்க கொரியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்படி இருக்குது. இதுதான். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம ஆட்டோ கனெக்ட் ஈவெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபில்அப் பண்ணுங்கள். எனி கொஷின்ஸ் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கொஷின் அண்ட் ஆன்சர்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறேன், அதில் உங்களுக்கான அந்த ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரா, பாய்.